ஒரு பெரிய உருளைக்கிழங்க தோல் சீவி இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் 2 டீஸ்பூன் மிளகாய் தூளும் உப்பும் எடுத்திருக்கேன். இது 3 இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. அப்புறம் ஃப்ரைட் ரைஸுக்கு நல்லா உதிரி உதிரியாக சாதத்தை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய கப் அளவுக்கு. 1 கப் கேபேஜ் பொடிசாக கட் பண்ணது, குடமிளகாய் பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், கேரட் பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு இந்த காயெல்லாம் போட்டு வதக்கிறதுக்கு நான் மிளகுத்தூளும் உப்பு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். வேறு எந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரும் யூஸ் பண்ணலை. வாங்க இந்த உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் கட் பண்ண உருளைக்கிழங்கு பாதி அளவு இப்போ எடுத்திருக்கேன். அதனால கார்ன்ஃப்ளவர் பாதி, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு, உப்பு தேவையான அளவு சேர்த்து ஃபஸ்ட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு மீத இருக்கிற கிழங்கை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு, ரெட் சில்லி எல்லாம் நல்லா கோட் ஆகிறதுக்காக லைட்டாக தண்ணி தெளிக்கிறேன். தண்ணி தெளித்து விரவி வச்சுக்கலாம். இப்போ விரவின உருளைக்கிழங்க எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சிம்மில் நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே ஆயிலில் நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். உருளைக்கிழங்குல லைட்டாக தண்ணி தெளித்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா விரவுன அடுத்த நிமிஷமே அதில் நிறைய தண்ணி விடும். அதனால லைட்டாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து லைட்டாக தண்ணி சேர்த்து உடனே ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. கிழங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம உருளைக்கிழங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிருச்சு. கிறிஸ்பாகவும் இருக்குது. நல்லா கிறிஸ்பாக கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிருக்கு கிழங்கு. இப்போ நம்ம இந்த கிழங்கை எடுத்துடலாம். இந்த கிழங்கு தான் இந்த ஃப்ரைட் ரைஸில் ஹைலைட்டு. கிழங்கு எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அது ஃப்ரை பண்ண ஆயிலையே இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். அதே ஆயிலே யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் ஃப்ரைட் ரைஸோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் ஃப்ளேம் நல்லா ஹையில் வச்சுட்டு நம்ம அந்த ஆயிலில் கேரட்டு, கேப்சிகம், கேபேஜ் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அதெல்லாமே சேர்த்து ஹை ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக குக் பண்ணாமல் கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் இருக்கிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இந்த காய்க்கு தேவையான உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம். சாதத்துலேயும் கொஞ்சம் உப்பு போட்டு வடிச்சிருக்கேன். அது மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணதுலேயும் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த வெஜிடபிளுக்கு தேவையான உப்பு லைட் அவங்கவுங்களுக்கு தேவையான உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் குக் பண்ண ரைஸை சேர்த்துடலாம். ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக குக் பண்ணி எடுத்துக்கணும். இது நான் நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன். பாஸ்மதி ரைஸ்லாம் யூஸ் பண்ணல. இதுவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாஸ்மதி ரைஸோ வேறு எந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் எதுவுமே சோயா சாஸ் எந்த சாஸும் சேர்க்காம இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்து, இப்போ மிளகுத்தூள் சேர்க்குறேன். தேவையான மிளகுத்தூள் சாதம் போட்டதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம எந்த ஃப்ளேவரும் இல்லாமல் வீட்டில் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ரைஸே வச்சு ரொம்ப அருமையான டேஸ்டியான இந்த சாதம் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாம். இது கடையில் தான் வாங்கணும் அப்படின்றது இல்லை. ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க கண்டிப்பாக இதை அடிக்கடி கேட்பாங்க. அவங்களுக்கு இந்த ஃப்ரை பண்ண பொட்டேட்டோ இருக்கிறது அவ்வளோ நல்ல டேஸ்ட் இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு கொடுக்கும். இது பனீர் ஃப்ரைட் ரைஸ், நான்வெஜ் ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் விட இந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கறதுக்கு ரொம்ப சூப்பரான